மினாக்சிடில் அப்படின்னா என்ன? மினாக்சிடில் அப்படின்னா என்ன? அதோட அறுத்த மாற்றமே இல்லை, டைம் கொடுக்கணும், தடுக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனா திரும்ப திரும்ப சொல்கிறேன், வழுக்கைக்கு ஸ்டாப் பண்ண முடியாது. மினாக்சிடில் பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை கோர் ஆக்ஷன் நாம் எடுக்கணும், அந்த சேட்டர்லாம் பண்ணக்கூடாது. பக்கா ரிசல்ட் வந்துடுச்சு, ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் ஹேர் லாஸ்னு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலே மினாக்சிடில் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். ஸோ அதோட விரிவாக்கங்கள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். என் பேர் வைஷாலி. ஸோ மினாக்சிடில் பற்றி ரொம்ப அதோட தெளிவான விவரங்களை நம்ம கிட்ட சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சுகிராவோட எம்டி மிஸ்டர் சந்துரு வேல்முருகன் சாரை வெல்கம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் சார். மினாக்சிடில் அப்படின்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது சார்? மினாக்சிடில் அப்படின்னா என்ன, அதாவதுமா மினாக்சிடில் அப்படிங்கிறது ஹேர் லாஸ் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம். ஹேர் லாஸில் வகையில் ஏகப்பட்ட வகை இருக்குது. அதில் முக்கியமானதாக நிறைய மக்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா அப்படிங்கிற மேல் பேட்டர்ன் பால்னஸ். இந்த பால்னஸுக்கு டெம்பரவரியாக ஒரு சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மினாக்சிடில். ஸோ மினாக்சிடில் ஒரு நபர் பயன்படுத்துகிறாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு இரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகும். முடியுடைய வேர்களுக்கு ப்ராப்பரான இரத்த ஓட்டம் கிடைக்கிறதுனால வேர்கள் நல்லா வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பை மினாக்சிடில் கொடுக்குது. இவ்வளோதான். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ எல்லா வகையான முடி உதிர்வுக்குமே மினாக்சிடில் நம்ம யூஸ் பண்ணலாமா சார்? எல்லா வகையான முடி உதிர்வுக்குங்கிறத விட பொதுவாக 3 வகையான முடி உதிர்வு வந்து எல்லாத்துக்கும் வரும். ஒன்று ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, இதுதான் மெயில் பேட்டர்ன் பால்னஸ். இந்த ஃப்ரண்டில் எம் ஷேப்பில் மேலே ஓ ஷேப்பில் வரக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெலிஜியன் எஃப்ளூவியம். இது உடம்புல சத்து குறைபாடு, இல்லை உடம்புல ஒரு சில பிரச்சனைகள், தூக்கம் சரியில்லை, சரியான ஃபுட்டு இல்லை, அப்படி இருந்ததுன்னா அது ஒரு வகையான ஹேர் லாஸ். மூணாவது அலோபேஷியா ஏரியேட்டா, புழு வெட்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதான் மேஜராக வரக்கூடிய 3 ஹேர் லாஸ். இதில் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக மினாக்சிடில் சூப்பராக வேலை செய்யும். மூணாவதான டெலிஜியன் எஃப்ளூவியம் அல்லது அலோபேஷியா ஏரியேட்டா, இந்த ரெண்டுக்குமே டாக்டருடைய சஜஷன் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மினாக்சிடில் பயன்படுத்தலாம். பட் மினாக்சிடில் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, நமக்கு ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, அதுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். பட் நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்டராக இருக்கணும். அது ரெஸ்பாண்டர் என்னங்கிறத போக பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் பெர்மனெண்ட்டாக லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா சார்? மினாக்சிடில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெம்பரவரியான மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ் தான். இது எனக்கு தெரிஞ்சு ஹேர் லாஸ் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா பெர்மனண்ட் லைஃப் லாங் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னா அது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தான். மற்றபடி எந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், முக்கியம் பேசிகிட்டு இருக்க மினாக்சிடில், அதுவுமே நிச்சயமான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது கண்ட்ரோலில் இருக்கும் ஹேர் லாஸுங்கிறது. ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஹேர் லாஸ் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாங்கிற மெயில் பேட்டர்ன் பால்னஸ் கேசஸ்க்கு. நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாங்கிறது உங்களுக்கு எப்படி வருது மேஜராக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேர்களில் டிஹெச்டி போய் டெபாசிட் ஆகும்போது அதுக்கு பிளட் ஃப்ளோ பிரச்சனையாகிறதுனால உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கல் சுருங்கி உங்களுக்கு வழுக்கங்கிற விஷயம் வருது. இப்போது மினாக்சிடில் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வேர்களுக்கு இரத்த ஓட்டத்தை மினாக்சிடில் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு ப்ராப்பரான பிளட் சப்ளை கிடச்சி முடி நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும், வேர்கள் சுருங்கும். மினாக்சிடினால் வந்த முடிகள் 3-4 மாதத்தில் திரும்ப கொட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய ஹேர் லாஸ் திரும்ப கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி நீங்கள் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா அந்த கேஸில் இல்லாமல், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சத்து குறைபாடு இல்லை வேறு ஏதோ உங்களுக்கு காய்ச்சல் ஹெவியாக ஹேர் லாஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி கேசஸ் இருக்குது. அவங்க மேபி மினாக்சிடில் யூஸ் பண்ணி பழைய ஹேர் க்ரோத்தை குயிக்காக கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. விட்டால் கூட அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதை பயன்படுத்திட்டு ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் மேபி அவங்க மினாக்சிடில் விடலாம். விட்டதுக்கப்புறம் உடம்பு ஓகே ஆனதுக்கப்புறம் இதை பற்றி பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போதும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் எந்த கேஸாக இருந்தாலும் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு கன்சல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். சார், மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதுக்கு வயது வேரியேஷன் ஏதாவது இருக்குங்க சார்? மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதுங்கிறது 18 வயசுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, சில எவிடன்ஸ் இருக்குது. பட் 18 வயசுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது சேஃப் அப்படிங்கிற எவிடன்ஸ் நமக்கு இல்லை.
ஸோ அதன் மூலமாக நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் எவிடன்ஸ் இல்லைங்கிற பேஸில் 18 வயசுக்கு முன்னாடி உள்ளவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு 18 வயசுக்கு முன்னாடி ஹேர் லாஸ், மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ் வர்றதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு சாத்திய குறைவு தான். சரிங்களா? மோர் ஓவர் நீங்கள் எந்த ஏஜ் 18க்கு மேலே போயிருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு 50யோ இல்லை 60யோ அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிட்டீங்கன்னா மினாக்சிடில் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்கள் உடல் தகுதி என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் மினாக்சிடில் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா மினாக்சிடில்ங்கிறது ஒரு வேசோ டைலேட்டர் அப்படிம்பாங்க. உங்களுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். அதனால் பிளட் ஃப்ளோ கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸஸாக எல்லா இடத்துலையுமே போகிறதுக்கு, தட் மீன் நீங்கள் ஓரல் மினாக்சிடில் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே பிளட் ஃப்ளோ வந்து எக்ஸ்ட்ராவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாபிக்கல் மினாக்சிடில் போட்டிங்க அப்படின்னா தலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக பிளட் ஃப்ளோ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிளட் ஃப்ளோவில் நீங்கள் சின்ன வேரியேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? டைரெக்டாகவே உங்களுடைய இதயம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா லோடு, தட் மீன் ஒரு பம்பிங் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னா இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. மேபி உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது, ரொம்ப வயதாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் மினாக்சிடில் யூஸ் பண்ணணும். வயது முதிர்ந்த மக்களும் இதை யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. தேங்க்யூ சார், இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. யா ஷூர். சார் இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருக்கெல்லாம் மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம் சார்? 2 பேருமே ஹேர் லாஸ் இருந்தால் பயன்படுத்தலாம், இது பிரச்சனை கிடையாது. அதாவது உமன் அவங்களுக்கும் ஹேர் லாஸ் இருக்கும். உமனுக்குமே ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேசியா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சில பெண்களுக்கு டெஸ்டாஸ்டரோன் அளவு கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம், அதன் மூலமாக டிஹெச்டி வரலாம். டிஹெச்டி வர்றதுனால ஹேர் ஃபாலிக்கிள் பாதிக்கப்படலாம், அதனால் அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஹேர் லாஸ் வரலாம். ஸோ அவங்க தாராளமாக பயன்படுத்தலாம். பட் ஆனால் சில சிச்சுவேஷனில் அவங்க கர்ப்பமாக இருக்கலாம், வேறு அது உடம்புல இஷ்யூஸ் இருக்கலாம், அந்த மக்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை நான் பயன்படுத்தலாமான்னு ஒரு முடிவுக்கு வரது நல்லது. பெண்களுக்கு பொதுவாக 2% மினாக்சிடில் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆண்களுக்கு பொதுவாக 5% அப்படிங்கிற அளவில் மினாக்சிடில் பயன்படுத்த ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பயன்படுத்தலாம், தப்பு இல்லை, பயன்படுத்த ஒன்றுமே கிடையாது. ஆனால் திரும்ப சொல்கிறேன், இதை நம்ம டாக்டர் மூலமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மினாக்சிடில் ஸ்கேல்பில் இருக்க பிளட் ஃப்ளோவை எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுது? மினாக்சிடில் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஓரல் ஃபார்ம். ஓரல் ஃபார்ம்னா டேப்லெட் ரீதியாக இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நமக்கு தேவை தலை மேலே உள்ள இருக்கக்கூடிய ஹேரு சரியாகணும். அப்போ தலை மேலேயே டாப்பிக்கல் ஃபார்மில் பயன்படுத்திக்கலாம், மேலே போட்டு தேய்ப்பங்களே பயன்படுத்திக்கலாம். பட் இது பிளட் ஃப்ளோவை ஸ்கேல்பில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் தலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சுரக்கணும். சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரன்ஸே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் மினாக்சிடில் டாப்பிக்கல் பாக்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்டாக இருக்கும். அதை எடுத்து அப்படி மேலே தலையை வைப்பாங்க. வைக்கும்போது கூட நீங்கள் தலையில் மினாக்சிடில் போடுறது இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும், ஆக்டிவ் ஃபார்மில் இருக்காது. மினாக்சிடில் இன்ஆக்டிவ் இருக்கக்கூடிய மினாக்சிடிலும் சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரன்ஸை இந்த 2 சேர்ந்தால் மட்டும்தான் ஆக்டிவ் ஃபார்முக்கு வரக்கூடிய மினாக்சிடிலாக அது மாறும். மாறின உடனே உங்கள் தலை வழியாக மினாக்சிடில் அப்சர்வ் ஆகி உள்ளே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் மினாக்சிடிலுடைய வேலை என்னென்னா வேசோ டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரத்த நாளங்கள், நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் இருக்கும். அதை அந்த மினாக்சிடில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கொஞ்சம் விரிவடைய செய்யும். விரிவடைய செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டம் அதில் அதிகமாகும். அதிகமாகிறதுனால உங்களுக்கு பிளட் ஃப்ளோ சூப்பராகி முடி வளர்ச்சி நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குது. நான் ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்தேன், ரெஸ்பாண்டராக இருக்கணும் அப்படின்னு. உங்கள் தலையில் சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரன்ஸை சுரந்தால் மட்டும்தான் மினாக்சிடில் உங்களுக்கு வேலை செய்யும், டாப்பிக்கல் மினாக்சிடில். இல்லைன்னா நமக்கு வேலை செய்யாது. ஸோ வேலை செய்யலைங்கிற பட்சத்தில் நீங்கள் நான் ரெஸ்பாண்டர்ஸ் ஒரு 3 மாதம் மினாக்சிடில் யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் தெரிலனா 3-6 மாதம் வைங்க. யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரிலனா நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது பிரயோஜனம். நீ யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. தட்ஸ் இட். சார் இதே மாதிரி வேறு ரிசல்ட் கொடுக்குற வேறு மருந்துகள் ஏதாவது இருக்கா சார்? ரிசல்ட் கொடுக்குற மருந்துகள் நிறைய இருக்குமா. அதாவது ஹேர் லாஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போய்கிட்டிங்க அப்படின்னா பிஆர்பி, அதோடைய அட்வான்ஸ் ஜிஎஃப்சி, ரொம்ப ஹெவியாக ஹேர் லாஸ் ஆகிட்டுங்கிற பட்சத்தில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த 3 வந்து ட்ரீட்மெண்ட் ரீதியாக சர்ஜிக்கல் ரீதியாக போகக்கூடிய சின்ன ஓட்டை தலையில் வந்து ஊசி பயன்படுத்தி பண்ணக்கூடியது. ஊசி பயன்படுத்தாமல் டேப்லெட்ஸ் மாதிரி இல்லை டாப்பிக்கல் ஃபார்மில் வரக்கூடியது 2. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மினாக்சிடில், 2ஆவது வந்து ஃபெனஸ்ட்ரேட். ஸோ இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்ஸை ப்ராப்பராக எடுக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டைம் எடுக்கும். ஹேர் லாஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு சைக்கிள் இருக்குது. இப்போ ஹேர் லாஸுமே உடனே ஆகாது. உங்களுக்கு 3 மாதம் 6 மாதம் டைம் எடுத்து தான் ஒரு வேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பித்து தின்னாக ஆரம்பித்து
அந்த வேருடைய தன்மை கொஞ்சமாக குறைஞ்சி ஹேர் லாஸ் ஆகி இந்த ஓட்டைகள் இருக்குது, நமக்கு சின்ன ஓட்டை இருக்கும், அது மூடும். அதான் வழுக்கை. இது உடனே ஆகாது. அதே மாதிரி தான் ஹேரை திரும்ப ரீக்ரோ ஆகுது இல்லையா, நல்ல ஸ்ட்ரென்த்தாக வருது இல்லையா, அதுவுமே 3லேருந்து 6 மாதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக தான் வரும். சடனாக இன்றைக்கி நட்டி நாளைக்கு முளைக்குது, இல்லை இன்றைக்கி தேய்க்க நாளைக்கு கத்தையாக வந்துட்டுங்கிறது அதெல்லாம் இல்லை, பாசிபிள் கிடையாது. இதுக்கு மேலே தான் அதோட விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சு தான் நம்மளே அப்ளை பண்ணிக்கிற மாதிரி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், மினாக்சிடில் யூஸ் பண்ணுறனால இருக்கிற முடி ஸ்ட்ராங் ஆகுமா இல்லை புது முடி வருமா சார்? இந்த கேள்விக்கு பதிலுக்கு முன்னாடி முதல்ல மினாக்சிடில் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன பிரயோஜனங்கிறத பார்த்துடலாம். வேர் இருந்தால் மட்டும்தான் மினாக்சிடிலால் பிரயோஜனம் உண்டு. வேர் இல்லைன்னா மினாக்சிடில் தேய்ச்சி பிரயோஜனம் கிடையாது. அப்போ புது முடி வளருமாங்கிற கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, வேர் இருந்தால் அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வேர் இல்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மினாக்சிடில் உங்களுக்கு எந்த பலனும் தரப்போகிறது கிடையாது. புது முடி வளராது. முடிஞ்சுதா? எக்ஸிஸ்டிங் ஹேர் ஸ்ட்ராங் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நீங்கள் ஒரு ரெஸ்பாண்டராக இருக்கீங்க, உங்கள் மினாக்சிடில் போட்டால் அந்த அப்சர்வ் ஆகி உங்களுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செய்யுதுங்கிற பட்சத்தில் வேர் இருக்குன்னா நிச்சயமான முறையில் ஒரு 3லேருந்து 6 மாதத்தில் சூப்பர் ஹேர் க்ரோத் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ இந்த முயல் ரத்தம்லாம் சொல்கிறாங்கல்ல சார், அப்போ அதோட ரிசல்ட்? முயல் ரத்தம், அதாவது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆகலை. பெரிய ரிசல்ட்டுமே யாரும் போட்டமா எனக்கு தெரியல. ஏதாவது அப்ளை பண்றாங்களா சார்? இருக்கலாம். அதனால தான் அதோட ரிசல்ட் அப்படி ஃபுல் பால்னஸ்க்குமே நம்ம மினாக்சில் கொடுத்தா இப்போ முடி வளராது தானே சார்? முழுசாக ஒரு நபர் வழுக்கையாக இருக்காங்க, வேர்கள் இல்லைங்கிற பட்சத்தில் மினாக்சிடிலால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மினாக்சிடில் மட்டும் கிடையாது, நீங்கள் பிஆர்பி பண்ணாலும் சரி, ஜிஎஃப்சி பண்ணாலும் சரி, ஃபெனஸ்ட்ரேட் டேப்லெட் பயன்படுத்தினாலும் சரி, மினாக்சிடில் போட்டாலும் சரி, தான் மேஜராக 4 ட்ரீட்மெண்ட்ஸ். எதை பண்ணாலும் 100% வழுக்க விழுந்த இடத்துல முடி வளராது. அதுக்கு ஒரே வழி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். சார், இப்போ டாபிக்கல் மினாக்சிடில் அண்ட் ஓரல் மினாக்சிடில் இதில் யாருக்கு என்ன பெஸ்ட்டு சார்? ஓரல் மினாக்சிடில் அப்படிங்கிறது யாருக்கு உபயோகரமாக இருக்குன்னா, ஒருவேளை உங்கள் தலையில் சல்ஃபோ டிரான்ஸ்ஃபரன்ஸை அப்படிங்கிற ஒரு விஷயம் சுரக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது சுரந்தாதான் மினாக்சிடில் டாப்பிக்கலாக யூஸ் பண்ணி அது அப்சர்வ் ஆகி உங்கள் தலைக்குள்ளே போய் அதனுடைய வேலையை பார்க்க முடியும். இப்போது அது சுரக்காத மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஓரல் மினாக்சிடில் ஒரு பயன்பாடு தரலாம். ஓகேங்களா? மற்றபடி டாப்பிக்கல் மினாக்சிலுக்கும் ஓரல் மினாக்சிலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. டாப்பிக்கல் மினாக்சிடில் சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப மினிமம், அது பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஓரல் மினாக்சிடில் சைடு எஃபெக்ட்ஸ் டாப்பிக்கல் மினாக்சிடில் கம்பேர் பண்ணும்போது பெருசு. தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்ச சஜஷன் என்ன அப்படின்னா, டாப்பிக்கலாகவே போகிறது ரொம்ப நல்லது லாங் டைம் யூஸ்க்கு. சார், இப்போ மினாக்சிடில்ல 2%, 5%, 10% அப்படிங்கிற கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அது எப்படி பயன்படுத்துறது சார்? யாரெல்லாம் பயன்படுத்தலாம்? அதாவது இந்த 2%, 5%, 10% இதுவே நம்ம தெளிவாக்கணும். 2%ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ml ஒரு தண்ணி வச்சுக்கோங்க. இந்த 100 ml தண்ணியில் 2% மினாக்சிடில் இருக்குன்னா அது 2% மினாக்சிடில். அதுக்கான தண்ணி இருக்காது, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு நான். அதே 100 ml 5% மினாக்சிடில் இருக்குன்னா 5% மினாக்சிடில், 10% இருக்குன்னா 10% மினாக்சிடில். இதுதான் கான்செப்ட். அப்போது என்ன அர்த்தம்னா, அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கூடுது, அதனுடைய அளவு கூடுதும் போது அதனுடைய வீரியமும் கூடும். அப்போ 2% அப்படிங்கிறது கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருக்கும். அப்போ அது பெண்களுக்கு உகந்ததாக கருதப்படுது. பெண்கள் ப்ராப்பராக பயன்படுத்தலாம். ஆண்களுக்கு பொதுவாகவே 5% தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, நான் பொதுவாக பார்த்துருக்குறேன். இந்த 2%, 5% எஃப்டிஏவால் அப்ரூவ்டான ஒரு விஷயம். ஒரு வேளை இதை கொடுத்தும் ஹெவியாக அவங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது, சப்போர்ட் பண்ணலைங்கிற பட்சத்தில் டாக்டர்ஸ் அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனை பார்த்துட்டு அவங்க ஓனாக யோசித்து ஓகே தான் அவர் கொடுக்கலான்னு உறுதி பண்ணதுக்கப்புறம் கொடுக்கறது தான் 10% மினாக்சிடில். 10% மினாக்சிடில் இப்போ வரைக்கும் எஃப்டிஏவால் அப்ரூவ் பண்ணப்படலை. இப்போ இது நான் என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாலுமே நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி கண்டிப்பாக கேட்குறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறீங்க, பொதுவாக நீங்கள் மெடிசின் அப்படின்னு உங்கள் உடம்புக்குள்ளே போகுதுனாலே அது உங்கள் சிஸ்டத்தை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ரத்த ஓட்டம் போய்கிட்டு இருக்குது, காத்தோட்டம் போய்கிட்டு இருக்குது, மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாமே சிஸ்டம் தான். இந்த சிஸ்டத்தை நீ ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் மெடிசன். டிஸ்டர்ப் பண்ணத்தான் உள்ளே கொடுக்குறோம். உங்கள் சிஸ்டத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும்போது மற்ற சிஸ்டங்கள் பாதிக்காமல் இருக்கணும் இல்லையா, அந்த சிஸ்டம் எல்லாம் ப்ராப்பராக இருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சு தான் மினாக்சிடில்லாம் பயன்படுத்தணும். சும்மா எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அதோடைய பாதிப்பு மேபி உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு தெரியாமல் பயன்படுத்திங்கன்னா பெருசாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
That's ரொம்ப நல்ல விஷயம் சார். இது தெரியாம சில மக்கள் எல்லாமே மினாக்சில் அவங்க மெடிக்கல் ஷாப்லேயே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவறு தானே தெரிஞ்சு, தவறு தான். தேங்க்யூ சார். சார் இப்போ மென்ஸுக்கு அண்ட் உமன்ஸுக்கு டோசேஜ் ஏதாவது டிஃப்ரென்சியேஷன் இருக்கா? டோசேஜ் ஆமாம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஜென்ஸுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங்லேயே 5% வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உள்ள இன்னர் சிஸ்டம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஜென்னுக்கு வந்து 5% காமனாக கொடுப்பாங்க. லேடிஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது 2%ல் ஆரம்பிப்பாங்க. 2%ல் ஆரம்பித்து ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகுதான்னு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் இல்லை கண்ட்ரோல் ஆகலைங்கிற பட்சத்தில் 5% பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இப்போது மினாக்சிடல் யூஸ் பண்ணுறது வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் யூஸ் பண்ணலாமா, இல்லை டெய்லி ரொட்டீனில் 3 டைம்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா? பொதுவாக மினாக்சிடல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இரவு 2 நேரம் தான் பயன்படுத்த சொல்லுவாங்க. பயன்பாடுகள் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா குளித்ததுக்கு அப்புறம் அது அப்சர்வ் ஆகிறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். மினாக்சிடல் பொறுத்த வரைக்கும் உள்ள வேலை செய்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் வேலை செய்யுன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த 6 மணி நேரமும் அப்சர்வ் ஆகிறதுக்கு நீங்கள் தலையை கழுவுறது, ஷாம்பு போட்டு இது பண்ணுறது அந்த சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது. பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி நைட்டு தூங்கும் போதும் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம். 2 முறை அப்ளை பண்ணுறது நல்ல ரிசல்ட்டை தரும்னு சொல்கிறாங்க. பட் அதுதான் கரெக்டான ஃபார்மெட்டு கூட. நீங்கள் நல்லா ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டோசேஜை குறைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்ல பக்கா ரிசல்ட் வந்துடுச்சு, கண்ட்ரோல் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி 2 டைம்ஸ் காலையிலையும் நைட்டும் பயன்படுத்திருக்கீங்க இல்லையா, அதே ஏதாவது ஒரு நேரம் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு போகலாம். இப்போ நான் ஒரு நேரம் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, நான் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், பாதி மண்டைக்கு முடி கிடையாது. ஸோ எனக்கு எக்ஸிஸ்டிங் ஹேர் கண்டிப்பாக கண்ட்ரோலில் இருக்கணும், ஹேர் லாஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் ரெகுலராகவே நைட்டு மட்டும் பயன்படுத்தக்கூடிய கட்டாயம் எனக்கு இருக்குது, நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ நம்ம இப்போ 5% யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து 2% மாறுறது வந்து டாக்டர் கன்சல்ட் படி தானே சார் மாறணும், நம்ம ஒப்பீனியன் படி மாறக்கூடாது? கண்டிப்பான முறை சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது 3மே உங்கள் கையில் கிடையாது. நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் பொதுவாக, இப்போ நானே அதுங்கெல்லாம் ஐ டாக்டர் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதனாக நான் வந்து பேசுகிறேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுத்த விஷயத்தை நான் உடனே ஸ்டாப் பண்ணுவேன். இது காமனாக என்னுடைய மனநிலை. நான் வந்து ஃபேட்டாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜிம் போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஜிம்முக்கு போயிட்டேன், ஃபேட்டு சரியாயிட்டேன்னா டக்குன்னு ஜிம்மை விட்டிங்கன்னா திரும்ப ஃபேட் ஆகும். இதான் ரியாலிட்டி, காமன் தானே. ஃபுட்டுலாம் அதே ஃபுட்டு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும், எல்லாமே இருக்குல்ல, சேம் திங். நீங்கள் மினாக்சிடல் யூஸ் பண்ணுறதும் டாக்டர் சொல்கிற மெயின்டெனன்ஸ் ஃபார்மெட்டு. அந்த மெயின்டெனன்ஸ் ஃபார்மெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க நீங்கள் ட்ரை பண்ணாலும் இல்லை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாலும் யார் சொன்னாங்களோ அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தயவுசெய்து பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியம். திரும்ப ஹேர் லாஸ் ஹெவியாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம். சில மக்கள் எல்லாமே என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க 5% யூஸ் பண்ணிட்டு ஓகே ரிசல்ட் நல்லா இருக்கு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரப்போகும்போது ஹேர் லாஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க 10%க்கு போகிற மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஸோ இது நல்ல விதமான யூஸ்ஃபுல்லான விஷயம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார். இப்போ ஹெட் வாஷ் மார்னிங் நம்ம பண்ணாமலேயே மினாக்சில் அப்ளை பண்ணிக்கலாமா சார்? மார்னிங் இல்லை, பொதுவாகவே நீங்கள் மினாக்சிடல் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப் க்ளீனாக இருக்கணும். ஏன்னா மினாக்சிடலுங்கிறது ஒரு மெடிசன். தலையில் பட்டு அது சல்ஃபோர் டிரான்ஸ்ஃபரன்ஸை கூட ரியாக்ட் ஆனால் மட்டும்தான் அதனுடைய வேலையை அது பார்க்க முடியும். அப்போ தலையில் படணும்னா தலைக்கு மேலே உள்ள கழிவுகள் கண்டிப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கணும். அதுக்கு பேர் தான் ஹெட் வாஷ். நீங்கள் தலையை கழுவாமல் மினாக்சில் போடுறதுக்கு போடாமலே இருக்கலாம், பிரயோஜனம் கிடையாது, அவ்வளோதான். மினாக்சில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு ஆர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாமா சார்? இது நிறைய பேர் கேட்பாங்க, சார் மினாக்சில் நான் போட்டாச்சு தலையை கழுவிக்கலாமா, இதான் கேள்வி. ஏன் அப்படின்னா மினாக்சிடல் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு பசப்பசப்பு தன்மை இருந்த மாதிரி ஃபீல் இருக்கும், அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஷாம்பு போடலாமான்னு கேள்வி வரும். ஆனால் மினாக்சிடல் அப்சர்வ் ஆகிறதுக்கு உள்ள தலையில் இறங்கி தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்கு 4 to 6 மணி நேரம் டைம் எடுக்கும்னு சொல்லப்படுது. இப்போ மேபி நீங்கள் கண்டிப்பாக குளிக்கணுங்கிற பட்சத்தில் காலையில் ஒரு 6 மணிக்கு ஹெட் வாஷ் நல்லா போட்டு கழுவிட்டு மினாக்சிடல் போட்டுட்டு ஒரு 10-12 மணிக்கு திரும்ப நீங்கள் குளிச்சிக்கலாம். இதுதான் ரியாலிட்டி. இல்லைன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து மினாக்சிடல் பயன்படுத்திட்டு தலைக்கெல்லாம் குளிக்க முடியாது, ஷாம்பு போட முடியாது. ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரம் கம்பல்சரி கேப் போகணும். மினாக்சிடல் ஸ்டாப் பண்ணனா ஹேர் மறுபடியும் லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்காங்க சார்? 100% இருக்குது. இதில் கருத்து மாற்றமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மினாக்சிடல் அப்படிங்கிறது மேஜராக உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் எதுக்காக வருது அப்படின்னா ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா, வழுக்க பால்னஸ், எம் பேட்டர்னில் உள்ளும் ஓ பேட்டர்னில் உள்ளது இல்லையா. இது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனா உடம்புல ஜெனட்டிக்காக வரக்கூடிய இஷ்யூ. அந்த ஜெனட்டிக்கை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப்புங்கிற விஷயம் கிடையாது. அப்போ மினாக்சிடல் யூஸ் பண்ணும்போது டெம்பரவரியாக ஹேர் லாஸ் ஆகக்கூடிய ஹேரை நீங்கள் தெம்பு பிடிச்சி நிப்பாட்டுறது தான் அர்த்தம். அது
வழுக்கையாகாமல் எப்பா நீ இப்போதைக்கு நீ இருந்துக்கப்பா அப்படிங்கிற விஷயத்தை மினாக்சிடில் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணால் திரும்ப கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா தட் மீன் நீங்கள் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாங்கிற வழுக்கைக்காக யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பழைய ஹேர் லாஸ் உங்களுக்கு நிச்சயமாக வரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு வேளை ரெண்டாவது கேஸ் இருக்குது, டெலிஜியன் எஃப்ளூவியம்னு சொல்லுவாங்க. இது வந்து சத்து குறைபாடால் வரக்கூடிய ஒரு ஹேர் லாஸ். அது சத்து குறைபாடு எப்போல்லாம் வரலாம் அப்படின்னா, நல்ல உடம்பு சரியில்லை, இல்லை நான் சரியாக லைஃப் ரொட்டீனில் இல்லை, அப்போ அந்த ஹேர் லாஸ் வந்து அழக்கமாக இருக்கும். எம் பேட்டர்ன் ஓ பேட்டர்னில் இருக்காது, அழக்கமாக தெரியும். அந்த ஹேர் லாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினாக்சிடில் நீங்கள் யூஸ் பண்ணியாச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த கேப்பில் எதனால் ரூட் காஸ் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆச்சுங்கிறத யோசிச்சுட்டு, இந்த குறிப்பிட்ட அயான் கண்டென்ட் என் பாடியில் கம்மியாக இருக்குது, இந்த விட்டமின்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை எக்ஸாக்டாக சொன்னால் பயோட்டின் கம்மியாக இருக்குது, இதனால் ஹேர் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவு பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு மினாக்சிடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிங்கன்னா இந்த கேஸில் உங்களுக்கு மினாக்சிடில் ஸ்டாப் பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ரூட் காஸ் சரி பண்ணிட்டீங்க. ஆனால் ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியாங்கிறது ரூட் காஸ் சரி பண்ண முடியாதுல்ல. நீங்கள் ஏதோ ஒரு மெடிசனில் கம்பல்சரி இருந்தானே ஆகணும். ஸோ அதில் ஒரு மெடிசன் வந்து மினாக்சிடில் பெஸ்ட். தட்ஸ் இட், அவ்வளோ. அப்போ உடனடியாக நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, ப்ரொசீஜர் வைஸ் ஸ்டாப் பண்ணி கொண்டு வந்தால் முடிவுதிரவை தடுக்கலாம். அலோபேஷியாவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணவே முடியாது, வழுக்கைக்கு ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டேட்டாக சொல்லலாம், குழம்பெல்லாம் வேண்டாம். மினாக்சிடில்னால டேண்ட்ரஃப், இச்சிங், இரிட்டேஷன்லாம் வரும்னு சொல்கிறாங்கல்ல சார். இப்போ மினாக்சிடில் அப்படிங்கிற ஒரு மெடிசன் தலையில் போட்டாச்சு, நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் உங்கள் பாடியில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வருது. ஸ்கின் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுனால இச்சிங் வரலாம், டேண்ட்ரஃப் வரலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டாக்டர் சைடில் நீங்கள் போயிட்டு மேடம் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின் அந்த மெடிசனுக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ வராது மீன்ஸ் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா வராது. தட்ஸ் இட். உங்களுடைய ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணி ஏற்றுக்கணும். அது வரைக்கும் இச்சிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனக்கும் வந்திருக்கு, பட் அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இருக்க போகும்போது மினாக்சிடில் யூஸ் பண்ணலாமா? டேண்ட்ரஃப் இருக்கும்போது, அதாவது டேண்ட்ரஃப் யாருக்கெல்லாம் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் யாருக்குமே இல்லாமல் இருக்காது. ஒரு 95% மக்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். இது வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ 95% மக்களும் மினாக்சில் பயன்படுத்த முடியாதாங்கிற கேள்வி தான் அது. மினாக்சில்ங்கிறது ஒரு சாதாரண டைப்பிக்கல் மேலே போடக்கூடிய ஒரு மருந்து. நீங்கள் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் மினாக்சில் போடலாம், அது எந்த குழப்பமும் கிடையாது. சார், இப்போ மினாக்சிடில் பயன்படுத்துறதுனால ஹார்ட் பீட் அதிகமாகும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்னு சொல்கிறாங்க, இது உண்மையா சார்? இது உண்மைதான். அது எப்படி உண்மைன்னா நம்ம டெக்னிக்கலாக பேசிடலாம். இப்போ டைரெக்டாக உண்மைதாங்கிறத விட அது என்னன்னு சொன்னால் தான் மக்களுக்குமே தெளிவடைவாங்க. இப்போ ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கங்களேன். வீட்டில் வந்து பம்பு செட் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பம்பு வந்து தண்ணியை புஷ் பண்ணி வெளியே தள்ளிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திடீர்னு வந்து பம்பு செட்லேருந்து வரக்கூடிய பைப் இருக்கு இல்லையா, அதனுடைய அகலத்தை நீங்கள் பெருசாக்குறீங்க. ஆனால் எனக்கு அதே ப்ரெஷரில் தண்ணி வரணும், ப்ரெஷர் குறையக்கூடாது. இப்போ தண்ணி அளவுக்கு அதிகமாக லாஸ்ட் டைம் வந்ததை விட அதிகமாக வரணும். கரெக்டாக அதிகமாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேம் ப்ரெஷர் கிடைக்கும். இதுதான் சயின்ஸ். சேம் திங் தான். இப்போ நீங்கள் மினாக்சிடில் போடும்போது ரத்த நாளங்கள், ரத்த நரம்பு வந்து கொஞ்சம் பெருசாகும் போது எப்படி வெளியே பம்பு செட்டோ அதே மாதிரி உள்ளே வந்து இதயத்துக்கு ஒரு மைல்டான ஒரு எக்ஸ்ட்ரா வேலை கண்டிப்பாக கொடுக்கப்படுது. ஆனால் இது ரொம்ப பெருசானா அந்த வகையில் பார்க்க வேண்டாம். இது நாமிலானா ஒரு சாதாரணமாக இதயம் தாங்கக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, வேறு இஷ்யூ இருக்குது, உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா இது முடியா உயிரா, இது வேற மாதிரி கேட்கலாம். முடியா உயிராகிற இடத்துல நீங்கள் யோசித்து பயன்படுத்திக்க வேண்டியதான், அவ்வளோதான். மற்றபடி ரியாலிட்டி இதுதான். எல்லா விதத்துலையுமே டாக்டர் கன்சர்ன் பண்ணி கண்டிப்பாக நான் சொல்கிறேன்ல, காரணம் இதுதான். அதாவது இது பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது. மினாக்சிடில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது அது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனைலாம் வரலான்னு டாக்டருக்கு தான் தெரியும். இப்போ நம்ம முடி வளரும் அது மட்டும் தெரியும். முடி வளர்கிறதுக்கு உள்ளே போய் சிஸ்டமிக்காக என்ன பண்ணுது, எந்தெந்த பார்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக லோடாக போகுது, இந்த லோடாகிற பார்ட்ஸு தெளிவாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கா, இது எல்லாமே தெரிஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா தரணும்னு போனால் அது பிரச்சனை தான். ஸோ இந்த விஷயம் தெரியாம தான் இருந்துச்சு சார். ஸோ எல்லாருமே எடுத்தோ கவுத்தோன்னு அப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு பண்ணிட முடியாது. இதுக்கான பிளட் ப்ரெஷர்ஸ்லாம் என்னங்கிறது இப்போ கிளியராக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மினாக்சிடில் யூஸ் பண்ண போகும்போது எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாம் சார்? ரிசல்ட் பொறுத்தவரை அதாம்மா, இப்போ ஹேர் சைக்கிள்னு ஒரு விஷயம் இருக்குமா. ஹேர் சைக்கிள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு முடி வந்து வளரும் பருவம், ரெஸ்ட் எடுக்க போகிற பருவம், ரெஸ்ட் எடுக்கிற பருவம்,
ஆனோஜன், கேட்டோஜன், டெலிஜன் 3 பிரிப்பாங்க. ஆனோஜன்கிறது முடி வளர்ந்துட்டு இருக்கிற பருவம். இதில் வந்து வேர்கள் நல்லா முடியை வந்து வளர்த்துட்டு இருக்கும். கேட்டோஜன் அப்படிங்கிறது முடி வந்து நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு நிலை. அது 2 கட்ட நிலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் தின்னாக ஆரம்பிக்கும், அதனுடைய வளர்ச்சி விகிதம் குறையும். டெலிஜன்கிறது முடியை வந்து வேர் வெளியே விட்டுரும். அந்த இடத்துல போர்ஸ் ஒரு ஹோல் மட்டும் இருக்கும், வேர் ரெஸ்ட் எடுக்கும். இந்த 3 சைக்கிள் இருக்குல்ல, இதில் டெலிஜன் அண்ட் கேட்டோஜன் இந்த 2 ஃபேஸையும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஒரு வேர் இருக்கிற முடியை நீங்கள் திரும்ப வளர்த்தெடுக்கணும்னா அதே தான் 3லேருந்து 6 மாதங்கள் வரைக்கும் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த சைக்கிள் திரும்ப ரிட்டர்ன் ஆகி வரணும்ல, இப்போ சைக்கிள் ரிட்டர்ன் ஆகி திரும்ப வரணும்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் கண்டிப்பாக பொறுக்கணும். இங்கே என்ன ப்ராப்ளம்னா, மினாக்சிடில் யூஸ் பண்ண உடனே ஒரு 2-3 மாதத்துக்கு முடி கழிய ஆரம்பிக்கும். இங்கே தான் பயப்படுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக முடி வந்து ஒரு 10 வேறு 5 வேறு கழியும். ஏன் கழியுது அப்படின்னா, ஆல்ரெடி கேட்டோஜன் ஃபேஸில் இருக்கிற அந்த முடி டெலிஜன் போகாமல் திரும்ப ஆனோஜன் வர முடியாது. அப்போ அந்த முடியை வேகமாக வேர்கள் டெலிஜன் ஃபேஸை கொண்டு வந்து வெளியே தள்ளிட்டு திரும்ப ஆனோஜனுக்கு கொண்டு வரும். அதனால தான் நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பயன்படுத்தும் போது முடி ஹேர் லாஸ் ஆகும், திரும்ப வளரும். ஸோ 3 to 6 months கம்பல்சரி நீங்கள் வெயிட் பண்ண தான் செய்யணும். சார், இப்போ ஃபுல் பால்னஸ் ஆன இடத்துல மீண்டும் ஹேர் வருமா சார்? வழுக்கையான இடத்துல வருமாங்கிற கேள்விக்கு பதில் டைரெக்டாக சொல்ல போனால் வராது. பட் இது ஏன் வராது இதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ மினாக்சிடில்னால என்ன செய்ய முடியும்? ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்த முடியும், புது வேர்களை கொண்டு வர முடியாது. வேர் இல்லாத இடத்துல எந்த பிரயோஜனமும் எந்த மருந்து வேலை செய்யாது. வேர் இருந்தால் ரத்த ஓட்டம் கிடச்சா, நல்ல ஆக்சிஜன் சப்ளை கிடச்சா, சத்து பொருள் கிடச்சா முடி வளரப்போகுது. வேரே இல்லைங்கிறது தான் வழுக்க. இப்போ வேர் இல்லைன்னா மினாக்சிடில் மட்டும் இல்லை, எதை யூஸ் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மேபி இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். மினாக்சிடில் கம்பைனிட்டியாக வேறு என்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம் சார்? மினாக்சிடில் கூட சூப்பர் ரிசல்ட் தரக்கூடிய மருந்துன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபெனஸ்ட்ரேட்டும் மினாக்சிடிலும் கம்பைன் பண்ணி நீங்கள் பயன்படுத்தும் போது ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸஸாக நீங்கள் அடுத்த அட்வான்ஸாக போகிறீங்கன்னா PRP, GFC இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது ரிசல்ட் வந்து எக்ஸ்ட்ராடேரியாக வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாமே டாக்டர் கன்சர்ன் ரொம்ப முக்கியம். ஃபெனஸ்ட்ரேட்லாம் நீங்கள் ப்ராப்பரான முறையில் பயன்படுத்தலைன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. சார், மினாக்சிடில் யூஸ் பண்ண போகும்போது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மக்களே பேலன்ஸ் இருக்க முடிகள் கொட்டுதுன்னு சொல்லிட்டு வராங்க. வெச்ச முடிகள் ஓகே, பட் பின்னாடி இருக்க முடிகள் வந்து கொட்டுதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான தீர்வுகள் என்ன சார் மினாக்சிடில் யூஸ் பண்ண போகும்போது? ஓகே, நான் சொல்கிறேன்லாமா, மினாக்சிடில் அப்படிங்கிறது வந்து இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஹேரை வந்து பாதுகாக்கிறதுக்கு. பட் பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி வீக்கான ஹேர்ஸை உதிர செய்யும். நான் அன்றைக்கே சொன்னது, நான் அப்ளை சொன்னது தான். ஒரு 3 சைக்கிள் இருக்குது. 2வது சைக்கிள் கேட்டோஜன், 3வது சைக்கிள் டெலிஜன். இந்த சைக்கிளில் தான் ஹேர் வந்து வளரும். ஆனோஜன்கிறது வளரக்கூடிய விஷயம், கேட்டோஜன்கிறது ரெஸ்ட்டுக்கு போக போகுதுங்கிற விஷயம், டெலிஜன் ரெஸ்ட் ஆகிற விஷயம். அப்போ அந்த முடி அங்கே விட்டுட்டு தான் திரும்ப வேர்கள் வந்து புது முடியை வளர வைக்க முடியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மினாக்சிடில் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா, இப்போ ஒரு நபர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காருனாலே அவருக்கு பின்னாடிலாம் ஹேர் வீக்காக இருக்குன்னு தான் கிட்டத்தட்ட அர்த்தம். அப்போ அவருக்கு மினாக்சிடில் போடும்போது முதல்ல ஹேர் லாஸ் கம்பல்சரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஆகுது இல்லைங்களா? அவர் பொறுமையாக டாக்டர் சொன்னதை கேட்டு ஒரு 6 மாதம் ப்ராப்பராக பயன்படுத்தினாருன்னா இருக்கிற ஹேர், விழுந்த ஹேர் கூட திரும்ப சூப்பராக வளரும். அதில் பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ஹேர் கீழே விழுகுதுன்னா மினாக்சிடில் வேலை செய்யுதுங்கிறது தான் அர்த்தம். ஆமாம், அதான் அர்த்தம். திரும்ப கண்டிப்பாக முடி வளரும். நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாக டாக்டர்ஸ்கிட்ட சொல்லாமலேயே டாப்பக்குன்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வீக்காக இருக்கிற ஹேரு மினாக்சிடில் மூலமாக ஒரு ப்ராசஸுக்கு வந்து முதல்ல ஹேர் லாஸ் ஆகி வளரணும். இப்போ ஹேர் லாஸ் ஆனவுடனே ஸ்டாப் பண்ணிட்டீங்க, இப்போ என்ன ஆகும்? மினாக்சிடில்னால ஹேர் லாஸ் ஆகிட்டுன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படி கிடையாது. வீக்காக இருந்த ஹேரு ப்ராசஸ் பண்ணது மினாக்சிடில், அதை கண்டினியூ பண்ணியிருந்தா ப்ராசஸோடைய அடுத்த கட்டம் முடி வளருதல். பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, வீக்காக இருக்கிற ஹேர் பூரா விழுந்துட்டு இப்போ மினாக்சிடில்னால ஹேர் போயிடுச்சு அப்படின்னு நம்ம புலம்புறோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய பேருக்கு முடி கொட்டுது அப்படிங்கிற விஷயத்துலனால நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க சார். அப்போ சொல்ல போகும்போது மினாக்சிடில் யூஸ் பண்ணி GFC பண்ணிட்டு அதில் நம்ம பார்த்துக்கலாமா, இல்லை மினாக்சிடில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டுமே மெடிசின் தான், ரெண்டுமே ஹேர் லாஸ் பண்ணுறதுனா ட்ரீட்மெண்ட் தான். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணால் பெட்டர். அதில் எதாவது மாற்றுக்கிறதும் கிடையாது. ஹேர் லாஸ் ஸ்ட்ரெஸ்ஸால் ஆகுது அப்படின்னா மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து திரும்ப விடும்போது மினாக்சிடில் ஸ்டாப் பண்ணும்போது ஹேர் லாஸ் திரும்ப இருக்காது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கு, அவங்களுக்கு பிளட் ஃப்ளோவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறதுக்கு உண்டான கோர் ஆக்ஷன் நாம் எடுக்கணும். நீங்கள் இப்போதைக்கு டெம்பரவரியாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணி GFC யூஸ் பண்ணி உங்களுடைய முடியை காப்பாற்றிடலாம் வச்சுக்கிங்களேன்.
ஆனால் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கிற வரைக்கும் இங்கே போராட்டம் இருக்குல்ல. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை அந்த பீரியடில் ஒரு 4-5 மாதம் ஹேர் லாஸை நீங்கள் சரி பண்ணுறீங்கன்னா அந்த பீரியட்லேயே ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு எந்த மெடிசனும் தேவைப்படாது. சார் மினாக்சிடில் அதிகமாக யூஸ் பண்ண போகும்போது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா சார்? ஆமாம், எந்த ஒரு மெடிசனுமே நீங்கள் அளவுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அளவுக்கு அதிகமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க டெய்லி வந்து 2 டோஸ் மினாக்சிடில் வந்து பயன்படுத்தலாம். அதுவும் ஒரு அளவு இருக்குது. 1 ml அந்த நீங்கள் அந்த டியூப் மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க, அப்படி உள்ளே வச்சு இந்த எடுக்கிறது, அந்த மினாக்சிடில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறது 1 ml வரைக்கும் மாதிரி இருக்கும். 1 ml 1.5 ml அதுக்கு மேலே உங்கள் தலையில் நீங்கள் போடுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு அள்ளி தட்டுறா நல்லா முடி வரும்னு நம்புகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அது மினாக்சிடில் மேலே பட்டா போதும். 1 ml 1.5 ml தாராளமாக போதுமானது நம்முடைய ஸ்கேல்ப்புக்கு. ஃபுல்லாக அப்ளை பண்ணால் கூட அதுக்கு மேலே ஆகாது. அப்போ காலையில் 1 ml 1.5 ml, நைட்டு 1 ml 1.5 ml, இது தாராளமாக பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரேஷியோ. இதுக்கு மேலே போயிடுச்சுங்கிற பட்சத்தில் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருக்குது, உள்ளே போகுது, ஆனால் வேலை அதே தான். இப்போ மிச்சம் மீதி என்ன செய்யும்? ஏதோ ஒரு வேலையை செய்யணும்ல, இதைத்தான் நம்ம சைடு எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ அளவோடு பயன்படுத்துறது எல்லாமே நல்லது, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி கதை தான். அமிர்தமே நஞ்சுங்கிற பட்சத்தில் இல்லையா? ஸோ மினாக்சிடில் யூஸ் பண்ண போகும்போது டாக்டரோட ஒப்பீனியன் படி தான் நம்ம எல்லாமே ப்ரொசீஜர் வைஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? எஸ், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார் ரொம்ப நன்றி சார். மினாக்சிடில் பற்றி நிறைய விரிவாக்கங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதோட எஃபெக்ட் என்ன, அதோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம வியூவர்ஸுக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆயிருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் சார். ஓகே, ஹேர் லாஸ் பற்றியும் ஹேர் ட்ரீட்மெண்ட் பற்றியும் நம்ம சேனலில் பாட்காஸ்ட்டில் விரிவான விஷயத்தை நம்ம இனி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் சார்.